ஃபோன். ஹாய் டியர். ஃபோனா? ஓ ரிப்போர்ட்டரா? சொல்லுங்க முகிலன். வணக்கம் சார். அவங்க கெஸ்ட் ஹவுஸ் தேயிலை தோட்டம் அந்த போலி எல்லாத்தையும் ஷூட் பண்ணேன் சார். நாளைக்கு அந்த குடோன் மட்டும் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். ஓகே முகிலன். முகிலன் ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம். இந்த லாரி பட்டறை ஷூட் பண்ணுறீங்கல்ல, பட்டறை மட்டும் ஷூட் பண்ண வேணாம். ஒர்க்கர்ஸ் என்னென்ன வேலை பார்க்குறாங்க ஃபுல் டீட்டெயில் ஷூட் பண்ணுங்க. லாரி பட்டறையில் வேலை செய்கிறவங்க எல்லாரையும் ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டேன் சார். ஓகே முகிலன், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்திரா சொல்றதை கவனமா கேளு. சொல்லுங்க தா. இந்த தடவை நமக்கு 5 எம்பி சீட். ஓகே தா. எவ்வளவு விற்க முடியுமா வித்துரு. சரி தா, போன தடவை பண்ண மாதிரியே பண்ணிக்கலாம் தா. பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் தா. வணக்கம்ண்ணே. என்னையா டெல்லி போறதுக்கு எம்பி சீட்டு கேட்டா இப்ப டெல்லிக்கார மாதிரியே வந்து நிக்கிறா. பிஏ வேற. எல்லாம் அண்ணன் இருக்கிற தயவு தானே. சரி குடோன்ல பணத்தை கொட்டிட்டியா? கொட்டிட்டேனே. கிட்ட சொல்லியிருக்கேன், அடுத்த மாசம் எம்பி சீட்ல போய் உட்கார்ற. புரியுதா? அண்ணே ரொம்ப சந்தோஷம்ண்ணே. போ தெய்வம்ண்ணே. அண்ணன் சீட்டு கொடுத்துட்டாரு, எம்பி ஆயி. ஏய் வாங்கடா. போண்ணே. என்னடா? அண்ணா நம்ம குடோனுக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வராங்களாண்ணே. என்னது? ஆமாண்ணே. நம்ம குடோனுக்கா? குடோனுக்குண்ணே. அண்ணா இவனுங்களுக்கு என்ன நம்ம கொடுக்கறதெல்லாம் பத்தலையா? இது என்ன புதுசா இருக்கு? இன்கம் டாக்ஸ் ரைடெல்லாம் வராங்களா நம்ம குடோன்ல? நம்ம குடோனுக்கா இன்கம் டாக்ஸ் ரைடா? போடடி. I am coming from income tax office. என்ன வேணும்? கோடோன்ல கருப்பு பணம் பதுக்கி வச்சிக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சர்ச் பண்ணனும். கருப்பு பணமா? ஆமா. என்ன சார், எவ்வளவு கொடுத்தாலும் அடங்க மாட்டீங்களே நீங்கெல்லாம். இங்க பாருங்க, எடுத்துங்க. அரசாங்கத்துக்கு இல்ல, எல்லாம் உங்களுக்கு தான். இவ்வளவு பணமா? என்ன பம்புறீங்க? பழத்துக்கே பாஞ்சு வருவீங்க. பஞ்சாமிர்தம் இருக்கு, வந்து எடுத்துக்கங்க சார். யார் யாருக்கு எவ்வளவு வேணுமோ தாராளமா எடுத்துக்கங்க. எல்லாம் உங்களுக்கு தான். லட்சுமி பணம் திரும்ப வரா சார், வந்து எடுத்துக்கங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. இப்ப என்ன செய்யறேன்னு பாக்குறீங்களா? என்னது, கவர்மெண்ட் கண்டெய்னர் ஃபோன் பண்றீங்களா? இங்க இருந்து எவ்வளவு எடுத்துட்டு போனாலும் சரி, அடுத்த நிமிஷம் இங்கேயே வந்து நிக்கும். தயங்காம உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கங்க. நான் எவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஆபீசர்னு தெரிஞ்சோம் எங்கிட்டே பேரம் பேசுறானுங்க. என்ன பண்ணலாம்? என் பொண்டாட்டி பணத்தாசை பிடிச்சவ. நாம வர ரிட்டையர் ஆக போறோம், கொஞ்சம் எடுத்துக்கலாமா? வாங்க சார். எவ்வளவு பெரிய அவசரப்படாத. நல்லவங்க கூட சேரக்கூடாது. ஒருவேளை நம்ம நேர்மையான ஆபீஸ் தெரிஞ்சு மாட்டி விட்டாலும் மாட்டி விட்டுருவானுங்க. உஷாரா செக் பண்ணிக்கணும் சார். சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க, சிசிடிவி கேமரால உங்களை படம் பிடிச்சு மாட்டி விட போறேன்னு பயப்படுறீங்களா? இந்த தொழில இருக்க யாருமே சிசிடிவி கேமரா வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுவே அவங்களுக்கு எவிடன்ஸா மாறும். சரி, டீல் ஓகே. எவ்வளவு கொடுப்ப? ஏய் யாரா நீ? ஏய் வாடா, போய் புடியா. ஏய் ஏய் எங்கடா இருக்கீங்க? அண்ணே அந்த ரயில்வே ட்ராக்ல ஓடிட்டு இருக்கானே. ஏய் ரயில்வே ட்ராக். இந்த புடிச்சறல. வாடா. ஏய் சீக்கிரம் வாங்கடா. ஏய் புடி. ஏய் எங்கடா போனா? ஏய் வாடா. நீ அங்கிட்டு போடா, நீ இந்த பக்கம் போ. ஏய் எங்கடா அவன்? என்ன அவன் இங்க தானே எங்க இருக்கான்? 10 நிமிஷம் அவனை கொண்டு வந்து காடையில போறேன்னு. டேய்
பேசாதடா செய்டா. ஏய் வேல்முருகா, ஐயோ எப்படியாவது அவன் பிடிச்சு தொலைகிறா. ஏய் நல்லா தருடா. இன்னைக்கு இவன் என்ன பண்ண போறானோ? ஐயோ சைன் வாங்க மறந்துட்டேனே. மகனே, டேய் மகனே. இந்த நேரத்துல யாரா அவன்? போய் பாருமா. ஐயோ தப்பான வீட்டுக்கு வந்துட்டேனே. எங்கேயோ கேட்ட குரல். மகனே நீயா? நம்ம வீடு தானே இது? ஆமாயா. வீடெல்லாம் சரிதான். யாரா இவா? யோ என்னையா நல்லா பாரு. மாமாவா? நான் என்ன உனக்கு மாமா வேலை பார்த்தனா? நல்ல முத்து பாருங்க மாமா. முத்து பார்த்தேன்மா. ஒக்கா பொண்ணு அப்படிதான் உட்காந்து பாப்பியா? பெத்த பொண்ணு மாதிரி இல்ல. ஐயா ஆமா முத்தாளகி. ஏமா நீ பிறந்த அன்னைக்கு நான் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தனே, அதையா இன்னும் போட்டுட்டு இருக்க? இதான் இப்ப ட்ரெண்ட் மாமா. என்ன புது ட்ரெண்டா இருக்கு? யோ எல்லாரும் பொண்டாட்டி அழகா இருந்தாலும் ஒண்ணு வைப்பாங்க. நான் என் பொண்டாட்டி அழகா வரி வச்சிருக்கேன். இதுல என்ன தப்பு? இதுவும் நல்லா தான் இருக்கு. டேய் மகனே இத ஒரு கையெழுத்து போட்டுறா. யோ இது அப்புறம் போடலாம். இப்ப வேற வேலை இருக்கு. போ. ஒரே ஒரு கையெழுத்து போட்டு. அம்மா திஜித்து ஓட விட்டேன். எங்க போனான்னு தெரியலையே. பூரா நம்ம ஆளுகளா தான் இருக்காங்க. எங்கடா அவன்? இங்க தடி கிடைக்கல அவன். ச்சே எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்குண்ணே. புட்ரா புட்ரா. ஏய் ஏ சோள காட்டுங்க போடா. அங்க போய் பறக்குடா. போய் புடிடா. உள்ள. இவன் காலமே. ஐயா ஐயா ஐயா. டேய் வேல்முருகா என்னடா ஆச்சு? அண்ணே அது வந்து சொல்றா. டேய் மொட்டை எங்கடா அவன்? தப்பிச்சுட்டானே. எல்லாம் போச்சு. நீ என்ன புடுங்கடா? நம்ம எடுத்து எதுக்குடா ஷூட் பண்ணலாம்? யார் அவன்? தேங்க்ஸ். ஓகே நான் வரேன். பார்த்து பத்திரமா இருப்பா. மகிழன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சின்ன ஃப்ராக்சர் தான். எம்டி இருக்காரா? இருக்காரு. போய் பாரு. ஓகே தேங்க்யூ சார். வணக்கம் சார். ஹாய் முகிலன், குட் ஜாப். என்னாச்சு முகிலன்? அண்ணே அண்ணே. எங்க வந்து எங்க தப்பிக்க பாக்குற? நேற்று வீடியோ எடுக்கும்போது பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு கேமராவை பிடுங்கினாங்களா, அப்போ கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரகிளில் கை கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு சார். என்ன முகிலன், பார்த்து ஜாக்கிரதையா இருக்கக்கூடாதா? எனக்கு நியூஸா முக்கியம், நீங்க தான் முக்கியம். வாங்க உட்காருங்க சார். முகிலன், ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த சேனலுக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. சூப்பர் முகிலன், குட் ஜாப். இந்த நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகிற அன்னைக்கு நம்ம சேனலுடைய டிஆர்பி ரேட்டிங் எகிரிடும். அது மட்டும் இல்லை சார், இந்த மாதிரியான சமூக விரோதிகளோட கருவா இருக்கணும் சார். கண்டிப்பா. சாதாரண குடும்பத்தில் பிறந்த இவங்க அடிதடியில் ஆரம்பித்து 3 வருஷத்தில் அமைச்சரோட நெருங்கி பக்கபலமாக இருந்து அமைச்சரோட பினாமி ஆகி இன்னைக்கு 300 ஏக்கர் தேயிலை தோட்டம், 5 ஷாப்பிங் மால், கட்டாக பதுக்கி வச்சிருக்க புது பணம். இவ்வளவும் எப்படி சார் வந்துச்சு உங்களுக்கு? நம்மளோட நல்ல நேரம், அவங்களோட கெட்ட நேரம். இன்கம் டேக்ஸ் ரைடு அப்படியே லைவாக கிடச்சிருக்கு சார். அச்சடிச்ச 2000 ரூபாய் நோட்டு மக்களுக்கு போனிச்சோ இல்லையோ, அவ்வளோ நோட்டும் அந்த குடோனில் தான் சார் இருக்கு. இவங்களை சும்மா விடக்கூடாது சார். கடந்த தேர்தலில் மினிஸ்டரோட சொத்து மதிப்பு 1.5 கோடி ரூபான்னு கணக்காமிச்சிருந்தாரு. ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா இன்னைக்கு பினாமிக்கு எத்தனை கோடி இருக்குன்னு சொல்றீங்களா? இந்த விஷயத்தை சாதாரணமாக விட்டுறக்கூடாது சார். இந்த நியூஸை ஒரே நேரத்தில் பொதுமக்களுக்கும் போலீஸுக்கும் போய் சேர்க்கணும் சார். கண்டிப்பா முகிலன். எப்படி ஒரு போலீஸ் சாமியார் மாட்டினான்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க எல்லா போலீஸ் சாமியாருங்களும் மாட்டுறாங்களோ, அதே போல கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்க தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் சார். அது மாதிரி கொண்டு வரதுக்கு இந்த நியூஸ் நமக்கு கண்டிப்பா ஒரு பேருதவியா இருக்கும் சார். டெஃபினெட்லி முகிலன்.
கம்மிங் சண்டே இந்த நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எடிட்டிங்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சிருங்க. ஓகே சார். இந்த நியூஸ் டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா நம்ம சேனலுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கே பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் பாருங்க. கண்டிப்பா சார். நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட் முகிலன். ஓகே, டேக் கேர். பாய்.